அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை நாளில வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் பகுதியை வாசிக்கலாம். இந்த நாளில நம்முடைய இந்த ஆண்டில கடவுள் 7 மாதங்களை கழித்து 8வது மாதத்தில முதல் நாளை காண செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் பகுதியை எஸ்தரின் புத்தகம் 6ஆம் பகுதியை நாம் இந்த நாளில வாசிக்க கேட்கலாம். மொர்தெகாய்க்கு மன்னர் உயர்வளித்தல். அன்றிரவு மன்னருக்கு தூக்கம் வரவில்லை. என அவர் தம் ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய ஏட்டை தமிழும் கொண்டு வந்து வாசிக்குமாறு பணித்தார். அரண்மனைக்கு வாயிற்காவலர்களான அலுவலர் பிக்தானாவும் செரேசும் மன்னர் அகஸ்வேரை கொல்ல வகத்திலிருந்து மொர்தெகாய் அறிவித்ததாக அதில் எழுதப்பட்டிருந்தது. அச்சமயம் மன்னர் இதற்காக மொர்தெகாய்க்கு என்ன மரியாதையும் சிறப்பும் செய்யப்பட்டன என்று வினவ, மன்னரின் பணியாளர் அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை என்றனர். முற்றத்தில் இருப்பது யார் என்று மன்னர் வினவினார். தான் நாட்டிய தூக்கு மரத்தில் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று மன்னரிடம் வேண்டுவதற்காய் ஆமான் அவ்வமயம் அரச மாளிகையின் வெளிமுற்றத்தில் வந்து நின்றான். மன்னரின் பணியாளர் மன்னரை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்ற உடனே மன்னர் அவனை உள்ளே வர சொன்னார். ஆமானிடம் மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் வினவினார். என்னை விட வேறு எவருக்கு மன்னர் மரியாதை செய்ய விரும்புவார் என்று ஆமான் தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். எனவே ஆமான் மன்னரை நோக்கி, மன்னர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் ஒருவருக்கு என மன்னர் அணிகின்ற ஆடைகளும் அமர்கின்ற புறவியும் தடையில் சூடும் மகுடமும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஆடைகளும் புறவியும் அரசரின் தலைமை அதிகாரிகளுள் சிறந்த உயர்குடி மகன் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மன்னர் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு அவர் அந்த ஆடைகளை அணிவித்து புறவியின் மீது அமர்த்தி அவரை நகர் வீதியில் வலம் வர செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என அவருக்கு முன்னால் அறிவிக்க வேண்டும் என்று பதிலுறுத்தான். உடனே மன்னர் ஆமானை நோக்கி, ஆடைகளையும் புறவியும் விரைவாய் கொணர்ந்து நீ கூறியவாறே அரச வாயிலில் நிற்கும் யூதராகிய மொர்தெகாய்க்கு செய். நீ கூறியவற்றில் எதையும் விட்டு விடாதே என்று கூறினார். அவ்வாறு ஆமான் ஆடைகளையும் புறவியையும் கொணர்ந்து மொர்தெகாய்க்கு அந்த ஆடைகளை ஊத்துவித்து புறவியின் மீது அமர்த்தி நகர் வீதிகளில் வலம் வர செய்து, இதுவே அரசர் தாம் மரியாதை செய்ய விரும்பும் மனிதருக்கு செய்யும் சிறப்பாகும் என்று அவருக்கு முன்பாக அறிவிக்கப்படுமாறு செய்தான். இதற்கு பின் மொர்தெகாய் அரச வாயிலுக்கு சென்றார். ஆமானோ புலம்பி கொண்டு தன் தலைக்கு முக்காடிட்டு தன் வீட்டிற்கு விரைந்தான். ஆமான் தன் மனைவி செரேசு நண்பர்கள் அனைவரிடம் தனக்கு நேரிட்ட அனைத்தையும் கூறினான். உடனே அந்த ஆலோசகர்களும் அவன் மனைவி செரேசு அவனை நோக்கி, யூத குலத்தினாகிய மொர்தெகாய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுற தொடங்கிவிட்டாய். நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய். அவனுக்கு முன்பாய் முற்றிலும் வீழ்வது திண்ணம் என்றனர். ஆமான் கொல்லப்படும். இவ்வாறு அவர்கள் அவனிடம் பேசிக் கொண்டிருக்கையில் மன்னரின் அலுவலர் அவ்விடம் வந்து எஸ்தர் ஏற்பாடு செய்ய இருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை விரைவுபடுத்தினர். பகுதி 7 தொடர்ந்து வாசிக்கலாம். மன்னரும் ஆமானும் அரசி எஸ்தர் வைத்த விருந்துக்கு சென்றனர். மன்னர் 2ஆம் நாள் விருந்தில் திராட்சை மது மீண்டும் அருந்துகையில் எஸ்தரிடம், எஸ்தர் அரசியே, உன் விண்ணப்பம் யாது? அது உனக்கு அளிக்கப்படும். நீ வேண்டுவது என் அரசின் பாதியே, ஆனாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றார். அப்பொழுது அரசி எஸ்தர், உம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருப்பின் அரசே, உமக்கு நலமனப்பட்டால் எனது விண்ணப்பத்திற்கு இணங்க எனக்கு என் வேண்டுகோளின்படி என் மக்களுக்கும் உயிர் பிச்சை அருள்வீராக. என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து போகும்படி விலை பேசப்பட்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டிருந்தால் கூட நான் மௌனமாய் இருந்திருப்பேன். ஆனால் மன்னருக்கு உண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது என்று பதிலுரைத்தார். மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரை நோக்கி, இப்படி செய்தவன் எவன்? தன் இருதயத்தில் செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன் எங்கே என வினவினார்.
எதிரியும் வஞ்சிகனமாகிய மனிதன் இந்த ஆமானே, இவனே அந்த தீயவன் என்று எஸ்தர் பதில் உரைத்தார். இதை கேட்ட ஆமான் மன்னருக்கும் எஸ்தருக்கு முன்பாக பேரச்சம் கொண்டான். மன்னர் கடுஞ்சினமுற்று விருந்தில் திராட்சை மீது அருள்வதை விட்டு விட்டு எழுந்து அரண்மனை பூங்காவில் நுழைந்தார். தனக்கு தீங்கிழைக்க மன்னர் முடிவு செய்துவிட்டார் என்று கண்ட ஆமான் அரசு எஸ்தரிடம் தன் உயிருக்காக மன்றாட எண்ணி பின்தங்கினான். மன்னர் அரண்மனை பூங்காவில் இருந்து விடை பெற்ற இடத்திற்கு திரும்ப பொழுது எஸ்தரின் மெத்தையில் ஆமான் விழுந்து கிடக்க கண்டார். என் மாளிகையில் நான் இருக்கும்போது இவன் அரசியை கெடுப்பானோ என்ற சொற்கள் மன்னர் வாயென்று வெளிப்பட காவலர் ஆமானின் முகத்தை மூடிவிட்டனர். அச்சமயம் மன்னருக்கு பணிவிடை செய்த அர்போனா என்ற அலுவலர் மன்னரை நோக்கி, அதோ ஆமானின் வீட்டு எதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தெகாயை தூக்கிலிட ஆமான் நாட்டி 50 முழ தூக்க மரம் என்றார். அதற்கு மன்னர், அதிலேயே அவனை தூக்கிலிடுங்கள் என்றார். மொர்தெகாயை தூக்கிலிட அவன் நாட்டிய தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் சீற்றமும் தணிந்தது. 8ஆம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். தம்மை காத்து கொள்ளும்படி எஸ்தர் யூதரை தூண்டல். சில நாட்களில் மன்னர் அகஸ்வேர் யூதரின் பகைவனான ஆமானின் இல்லத்தை அரசு எஸ்தருக்கு வழங்கினார். மொர்தெகாய்க்கும் தமக்கு உள்ள உறவை எஸ்தர் வெளிப்படுத்த அவரும் மன்னரின் முன்னிலைக்கு வந்தார். ஆமானிடமிருந்து கற்ற பெற்ற தம் கணையாழியை மன்னர் எடுத்து மொர்தெகாய்க்கு அளித்தார். எஸ்தரும் மொர்தெகாயை ஆமான் வீட்டின் பொறுப்பாளராக நியமித்தார். மீண்டும் எஸ்தர் யூதருக்கு எதிராய் சதி செய்த தீயோன் ஆகாயான ஆமானின் திட்டங்கள் யாவும் குலைந்து போகுமாறு மன்னரின் காலடிகள் விழுந்து அழுது மன்றாடி அவரது தயவினை நாடினார். உடனே மன்னர் தம் பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட அவர் எழுந்து மன்னர் முன் நின்றார். அவர் மன்னருக்கு இது நலமெனப்பட்டதால் அவர் தம் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தார். அரசருக்கு இது சரியென தோன்றினால் நானும் உம் பார்வையில் இனியவள் எனப்பட்டார். மன்னரின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள யூதர் அழிந்து போகுமாறு வஞ்சனையாய் திட்டமிட்ட அம்மாதத்தின் மகனும் அம்மாதாத்தின் மகனும் ஆகாயனுமான ஆமான் எழுதிய மடல்கள் அனைத்தையும் திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக. என் மக்களுக்கு நேரிடும் தீங்கினையும் என் உறவினரின் படுகொலையினையும் நான் எவ்வாறு காண இயலும் என்று கூறினார். அப்பொழுது மன்னர் அகஸ்வேர் அரசி எஸ்தரையும் யூதரான மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன். யூதருக்கு எதிராய் கை நீட்டி ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மன்னரின் பெயரால் எழுதப்பட்டு அவர் கணையாழியின் முத்திரை பதிக்கப்பட்ட எம்மடலும் திரும்பி பெற இயலாதபடியா உங்கள் பார்வையில் நலமெனத்தோடும் அனைத்தையும் மன்னரின் பெயரால் நீங்கள் யூதருக்கு எழுதி மன்னரின் கணையாழியால் முத்திரிடுங்கள் என்று கூறினார். சீவான் என்ற 3ஆம் மாதத்தில் 23ஆம் நாள் என்று மன்னரின் எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டனர். மொர்தெகாய் இட்ட ஆணையின்படி யூதர் அனைவருக்கும் இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையில் உள்ள 127 மாநிலங்களின் குறுநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் ஆளுநர் அனைவருக்கும் அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் மடல்கள் வரைய பெற்றன. மன்னர் அகஸ்வேர் பெயரால் எழுத பெற்று தன் அரச கணையாழி முத்திரையிட பெற்று இம்மடல் அரச கோட்டிலை சார்ந்த அரசு பணிக்குரிய புறவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மூலம் அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு நகரிலும் உள்ள யூதர் ஒன்று திரண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்களின் குழந்தைகள் பெண்கள் ஆகியோரையும் தாக்கக்கூடிய எந்த நாட்டையும் மாநிலத்தையும் சார்ந்த படைகளை அழித்து கொன்று ஒழிக்கவும் அவற்றின் உடைமைகளை கொள்ளையிடவும் தேவையான அதிகாரத்தை மன்னரின் பெயரால் எழுதப்பட்ட மடல்கள் அழிந்தன. மன்னர் அகஸ்வேரின் மாநிலங்கள் அனைத்திலும் அதார் என்ற 12ஆம் மாதம் 13ஆம் நாள் என்று ஒரே நாள் இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. அம்மடலின் நகல் ஒவ்வொரு மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் சட்டமாக அறிவிக்கப்பட்டது. யூதரும் தம் பகைவரை பழிதீர்க்க இந்நாளில் ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அரச பணிக்குரிய புறவிகள் மீது அமர்ந்தேகும் விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு
விரைந்தனர். சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. நீலமும் வெண்மையுமான அரச உடை அணிந்த பெரிய பொன்மகுரம் சூடி கருஞ்சிவப்பு மின்துகில் அணிந்தவராய் மொர்தெகாய் மன்னரின் முன்னில் இருந்து வெளியேற சூசான் நகர் மகிழ்ந்து களி கூர்ந்தது. இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகும், மகிழ்வுக்கும் அக்களிப்பும் மதிப்பிற்கும் உரிய ஒன்றாகவும் விளங்கியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நகரிலும் எங்கெல்லாம் மன்னரின் இந்த வாக்கும் நேமம் எட்டினவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர் மகிழ்ந்து களி கூர்ந்தனர். அந்நாள் விருந்தாடும் விழா நாளாக விளங்கியது. யூதரை பற்றிய அச்சம் பிறர் மீது விழ நாட்டு மக்களில் பலர் யூதராயினர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தரின் புத்தகம் 6, 7 மற்றும் 8 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. இந்த புதிய மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக அமைய எல்லாம் அல்ல இறைவன் கிருபை செய்யட்டும். ஆமென்.